எத்தனை பேர் வந்து ஆலயத்துல ஜெபம் பண்ணீங்க? இல்ல வெக்கமா இல்ல? இல்ல இல்ல பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சும்மா தூக்கி போட்டு போவோம். நாங்க அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஃபீலே இல்லை பாஸ்டர். நாங்க ஏன் ஃபீல் பண்ணோம்? இல்ல, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் தேவ பக்தியில இருக்கிறேன், நான் தேவ வார்த்தையை படிக்கிறேன், தேவனோடு கூட உறவாடுறேன். நான் ஆலயத்துக்குள்ள வந்து தான் ஜெபம் பண்ணுமான்னா நான் ஆசரிப்பு. எதுக்கு ஆசரிப்பு கூடாரம்? தேவ மகிமை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம். நீங்க நல்லா கவனிங்க, நீங்க வீட்டில ஜெபிக்கிறதுக்கும் ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க வீட்டில கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கும் ஆலயத்துல வந்து தியானிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம வீட்டுல தான் ஜெபம் பண்றோமே, என்னத்துக்கு ஆலயம் அப்படின்னா அது வேறு. அது எப்பவுமே மாம்சத்தால் நிறைக்கப்பட்ட வீடு. அது மாம்சத்தினால ஆமா நிறைக்கப்பட்ட வீடு. எப்போ சாப்பிடலாம், எப்போ உடத்தலாம், எப்போ தூங்கலாம், எப்போ குடும்பம் வரும், எப்போ குடும்பம் வெளியே போவோம், எப்போ நண்பர்கள் வருவார்கள், எப்போது நண்பர்கள் வெளியே போவார்கள். ஆகையினால இதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற இடம் உன் வீடு. ஆனால் கர்த்தருடைய வீடு அப்படி அல்ல. எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே, கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வீட்டிலே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நீங்கள் பிரியாதிருக்கிற மக்களாயிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உள்ளே ஒரு பலன் உண்டாகும். அந்த பலன் உங்களை தைரியப்படுத்தும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் பிள்ளைகள், சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னாகும் 13